நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இம்மாதம் இறுதிக்குள்ள அதிமுக ஒருங்கிணைந்து விடும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேசிய நாளிலிருந்து இன்று வரையுமே கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னம்பாளையம் அவருடைய பண்ணை இல்லத்துக்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் அணிவகுத்து செல்கிறாங்க. அந்த 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது, அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், பிரிந்தவர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்க வேண்டும், அப்போ தான் அம்மானுடைய கனவு நனவாகும், அதிமுகனுடைய ஆட்சியை அமைக்க முடியும், இல்லை என்றால் திமுக தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளிப்படுத்தினாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அதிமுகனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கும்னு சொல்லி ஒரு குழு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினாங்க. அந்த குழுவில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், CV சண்முகம் எல்லாருமே இருந்தாங்க. இந்த குழு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகனுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுனாங்க. பிரிந்தவர்களை இணைந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை, நீக்கினது தான். இனி நம்ம தனியாக தேர்தலையே சந்திச்சுக்கிடுவோம், இனிமேல் இணைப்புன்னு சொல்லி பேச நீங்கள் வந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஐயா OPS அவர்கள் 3 ஆண்டு காலமாக இது செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமும் அறிக்கையின் மூலமும் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் அம்மாவனுடைய கனவு நனவாகும், அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. அதற்கடுத்து ஐயா OPS அவர்கள் இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா அவர்களுமே பேசுனாங்க. ஐயா OPS அவர்களுடைய இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, பரிசீலனை பண்ணுற மாதிரி இல்லை, அலட்சியமாக விட்டுட்டார். அப்போ அந்த 6 பேர் கொண்ட குழு போனாங்க இல்லையா, அதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஓப்பனாகவே பொது வழியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடத்தினாங்க. அதில் OPS அவர்கள் கட்சியில் இணைவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியுமே கட்சியினுடைய இணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருகிறாரு. அதனால் கட்சியை உடனடியாக இணைக்க வேண்டும், பிரிந்து சென்றவர்களை அதிமுகவுக்குள்ளே இணைந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு, நம்ம பொதுச் செயலாளராக இருக்கோம், நமக்கு செங்கோட்டையன் கெடு விதிக்கிறாரு, அதனால் நம்ம பேச்சை கேட்காதவங்க யாரும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு, மாவட்ட செயலாளர் பொறுப்பு, இது எல்லாத்தையுமே பொறுப்புகளில் நீக்கிறார். ஆனால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடப்பாடி பழனிசாமினால் நீக்க முடியல. இப்போ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினதுக்கே எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதில் வேற கட்சியிலிருந்து வேற நீக்கினார்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிற வேண்டியதான் அவருடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது. செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை. அதிமுக இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லைன்னு சொல்லி ஐயா OPS அவர்கள் சொல்லியுமே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை கண்டும் காணாமல் தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டார். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பே நடத்தினாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இதில் ஒருங்கிணைவே கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அவர்கள் ஒரு கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அதிமுக கூடிய விரைவில் ஒருங்கிணையும், அதற்கான ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதற்கான முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன்,
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதிமுக வந்து வலிமை பெறணும், அம்மாவனுடைய ஆட்சியை வந்து நம்ம கொண்டு வரணும், அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. அதிமுக ஒரு மாதத்துக்குள் இணையும் அப்படிங்கிற அந்த சொன்ன வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ செங்கோட்டையன். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுதான், அதிமுக இணைப்புக்கு எந்த விதமான ஒரு நிபந்தனையும் கிடையாது, கூடிய விரைவில் அதிமுக இணையணும், 2026 தேர்தலில் வந்து அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து களத்தில் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகத்தில் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அந்த மாதிரி பேசினது, அதிமுக ஒரு மாதத்துக்குள் ஒருங்கிணைந்து விடும், அதற்காக வந்து எல்லாரும் வந்து கடுமையாக வந்து உழைக்கணும், அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசினது ரொம்ப தொண்டர்கள் மத்தியில் உற்சாகமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க, அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டுமே வந்து அவ்வப்போது வந்து கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அதிமுக ஒருங்கிணைப்பில் இன்னையிலிருந்து என்னுடைய பணி வந்து துவங்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் இவரெல்லாம் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதன் பின்னாடி எப்படி அந்த ஒருங்கிணைப்புக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து செயல்பாடுகள் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியானதான் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேச்சில் வந்து தெரிஞ்சது. கூடிய விரைவில் அதிமுக ஒருங்கிணையும், கவலைப்படாதீங்க, அம்மாவனுடைய ஆட்சியை வந்து நம்ம கண்டிப்பாக அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு. தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாரும் விரும்புகிறது என்ன, அதிமுக ஒருங்கிணையணும். இன்னைக்கு திமுக வந்து மக்கள் பேராதரவு பெற்று வந்து ஆட்சியெல்லாம் வந்து நடக்கலை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப்பொருள் நடமாட்டம் எல்லாம் சகசமாக நடமாடிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அந்த மக்கள் விருப்பத்தை வந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, கட்சியை ஒருங்கிணைக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒருங்கிணையாமல் இருந்தால் திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாருல்ல, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அதிமுகவுக்கு அறுவடை பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு 2 கட்சிகள் வந்து ரெடியாக இருக்குது. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு திமுக மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி வாக்குகளை பூரா நம்ம வாங்கணும், அதிமுக வாங்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பும் அதுதான், தொண்டர்களோட எதிர்பார்ப்பும் அதுதான். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசினதுலேருந்து நமக்கு தெரியுது என்னென்னா, கூடிய விரைவில் அதிமுக ஒருங்கிணைந்து இன்னைக்கு அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதா தெரியுது. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து இணைந்து இந்த இணைப்பு முயற்சியில் வந்து ஈடுபடுவாங்க மாதிரி தான் தெரியுது. நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.